Hey guys, welcome to another video on V for Vimal. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யூடியூப்பை ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு மர்மமான விஷயத்தை பார்த்தேன். அதாவது என்னன்னா, ஒரு யூடியூப் சேனல், அந்த யூடியூப் சேனல் பேர் பார்த்தீங்கன்னா 2020 விஷன். என்னடா இது அப்படின்னு போய் பார்க்கும்போது அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்கு. அந்த வீடியோஸோட தம்ப்நெயில்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணு படம் போட்டிருக்காங்க. ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் அண்ட் நடுவில் கண்ணு இருக்குது. அதுதான் அவங்களோட தம்ப்நெயில். இதுலேயே பயப்படுத்துகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற எல்லா வீடியோஸோட டைட்டில் பார்த்தீங்கன்னா 2020 இறந்து போன செலிபிரிட்டிஸோட பேர். அண்ட் இந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 2017 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்தோன்னு சொன்னாக்கா, அந்த வீடியோஸ் எல்லாத்துலேயும் ஒரு கண்ணு 3 வாட்டி சிமெண்ட்டுது. முதல்ல சிமெண்ட்டும் போது தேதி, ரெண்டாவது சிமெண்ட்டும் போது மாதம், மூணாவது சிமெண்ட்டும் போது வருஷம் வருது. அது எதை குறிக்குதுன்னா, அந்த டைட்டிலில் இருக்கிற அந்த செலிபிரிட்டி இறந்த டேட். அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய செலிபிரிட்டிஸோட பேர் இருக்குது. அதில் சில பேரை சொல்லணும்னா இர்ஃபான் கான், ரிஷி கபூர் சார், சட்விக் போஸ்மான், அதாவது பிளாக் பேந்தரோட ஹீரோ. அவ்வளவு ஏன் நம்ம எஸ்பிபி சாரோடைய பேரும் அவர் இறந்த டேட்டுமே கரெக்டாக அங்கே போட்டிருக்காங்க. எப்படி 2020 இவங்க இறந்ததை 2017 ப்ரெடிக்ட் பண்ணாங்க? ஒருவேளை அந்த சேனலோட அட்மின் டைம் ட்ராவலராக இருக்குமா, இல்லை இதெல்லாம் இலுமினேட்டியா? இப்படி நிறைய விஷயம் நம்ம மண்டையில் ஓடும் அந்த கதையை கேட்கும்போது. ஒருவேளை இந்த சேனலே இலுமினேட்டியாக இருக்குமோ அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது தான் நிறைய யூடியூபர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கதையை கேட்டுட்டு அவங்களோட சொந்த அனாலிசிஸை செஞ்சுருக்காங்க. இதில் ஆய்வு பண்ணி பார்த்துருக்காங்க. இதுலேருந்து என்ன தெரிய வந்திருக்குன்னா, 2017 அவங்க ஒரு வீடியோ அப்லோட் பண்ணும்போது ஒரு லாங் வீடியோவாக அப்லோட் பண்ணுவாங்க. அந்த வீடியோவில் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்தில் இருக்கிற 365 நாள் அந்த வீடியோவில் இருக்கும். ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, போன வருஷம் இந்த செலிபிரிட்டிஸ் எல்லாமே இறந்ததுக்கப்புறம், இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் நம்ம எஸ்பிபி சார் 25ஆம் தேதி 9ஆம் மாதம் இறந்தாரு. ஸோ அந்த வீடியோக்கு எஸ்பி பாலசுப்ரமணியம் அப்படின்னு டைட்டில் வச்சுட்டு அவர் 25 செப்டம்பர் இறந்துருக்காருன்னா அதை அழகாக க்ரோப் பண்ணி வச்சிருவாங்க. எப்படி க்ரோப் பண்ணுவாங்கன்னா, யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் யூடியூப் உள்ளுக்கே போயிட்டு நீங்கள் ட்ரீம் பண்ணுற ஒரு ஃபியூச்சர்ஸ் யூடியூப்பில் இருக்குது. ஸோ இதுதான் அவங்க பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப அப்படி ஸ்ட்ரெஸ் ஆகும். இதை பற்றி படிக்கணும், இதை பற்றி நிறைய பார்க்கணுன்னு இன்ட்ரெஸ்டிங்காக பார்ப்பேன். ஸோ இந்த வீடியோ மூலமாக நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஈஸியாக நம்பிடாதீங்க. நிறைய பேர் ஏமாத்துறதுக்காகவும் சும்மா ஃபன்காகவும் நிறைய பேர் செய்கிறாங்க. இந்த இலுமினாட்டி, டைம் ட்ராவல் இதெல்லாம் இருக்கா அப்படின்ற யோசிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் பொதுவாக யோசிப்போம். ஒரு விஷயத்தை பார்க்கும்போது அது நார்மலாக யோசிப்போம். ஒரு ட்ராயிங்களை பார்த்தா ஃப்ரீமேசன், ஒரு கண்ணை பார்த்தோன்னா இலுமினாட்டி. ஏன் அந்த மாதிரி தோணுது அப்படின்றத நம்மளே நமக்கு கேட்டுக்கணும். முதல்ல ஒரு விஷயத்த பார்க்கும்போது நார்மலாக பார்க்க கற்றுக்கணும் நம்ம. ஸோ இந்த மாதிரி கண்ணை பார்த்தோன்னா இலுமினாட்டி அப்படியெல்லாம் யோசிச்சோன்னா நம்ம வாழ்க்கையில் நிறைய சந்தேகங்கள் தான் வரும். ஸோ அதெல்லாம் சால்வ் பண்ணுறதுக்குள்ள நமக்கு வயசாவே ஆயிரும். இதுலேருந்து கற்றுக்கிட்ட விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு விஷயத்த பார்க்குறோன்னா, ஒரு வித்தியாசமான விஷயத்த பார்க்குறோன்னா முதல்ல பொதுவாக யோசிக்கணும். அது மட்டும் இல்லாமல் சுலபத்தில், அதாவது ஈஸியாக எதுவும் நம்பிடாதீங்க. ஸோ முதல்ல ஆய்வு பண்ணி செய்வோம். ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்லது எல்லாமே கடவுள்கிட்ட வருது, கெட்டது எல்லாமே என்கிட்ட வருது. படிச்சு முடிச்சு காலம் மாறி போச்சு, கச நம்பி வாழ்ந்து இப்ப கதையாச்சு, பலரை பார்த்தாச்சு, சிரிப்ப கேட்டாச்சு, சலிக்கும் நேரம் இப்ப வந்துருச்சு.